ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு தாங்க கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு சீக்கிரமே காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு ஒரு உருளைக்கிழங்க 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்து 2-3 கட் பண்ணி வச்சுட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது கூடவே நான் பூண்டு ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தட்டிட்டு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே அந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கும் போது நல்லா ரெட் கலராக வரும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கிழங்கு வேக வச்சாச்சு.
அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதுங்க, அது சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு நல்லா கெட்டியாக வரட்டுங்க பார்க்கலாம். ஜீரகத்தூள் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாங்க. மிளகுத்தூள் இறக்கும்போது கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கெட்டியாக வரட்டுங்க, நல்லா சுருளாக வச்சு கிண்டணும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தலை போட்டு நம்ம ஒரு கிளறி விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப இதே தான் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கிரேவியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் சுடு சாப்பாடு போட்டு புரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.